வெல்கம் டு பிக் ஃபேன் ப்ரோ. இந்த கடையில சாப்பிட இப்படி ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஸோ நியூ ஆங்கரை கூப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் வீடியோவே கொஞ்சம் பல்பான மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னு உள்ள பாருங்க. இந்த ஷாப் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நகர் கோரா ஃபுட்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் முன்னாடி வந்தீங்கன்னா, அந்த இடத்துல தைலை பிரியாணின்னு ஒரு ஸ்டாப் இருக்கு. இது சென்னையில ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணின்ட்டு சொல்றாங்க. நம்ம ட்ரை பண்ணது இல்ல. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் நம்ம டீமோட இங்க வந்திருக்கோம். ம், என்னடா ஆடியோ விடும்போதே ஆடியோ வாய்ஸ் ஓவர் குடுக்குறான்னு பார்க்குறீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு சம்பவம் சொன்னேன்ல, அந்த சம்பவமே அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஃபுல்லா கேமரால ஆடியோ வரவே இல்ல. ஒன்லி வீடியோ மட்டும் தான் வந்துச்சு. அதனால தான் இப்ப வேற வழி இல்லாம நம்ம டப் பண்ற வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டோம். நீங்களும் கேட்கறதுக்கான நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கேளுங்க. நீங்க இந்த ஷாப்புக்கு வரணும்னா, கால் பண்ணிட்டு வர்றது கொஞ்சம் பெட்டர். ஏன்னா இது நாங்க போனது ஒரு 10 போல. 10க்கு கொஞ்சம் கிரவுட் இல்லாத மாரி தான் இருந்தது. பட் ஆனா அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌடு கியூல நிக்கிற மாரி ஆயிடுச்சு. ஆனா வரவங்களுக்கே ஒரு லாஸ்ட் ஒரு 20 மெம்பர்ஸ்க்கு பிரியாணி இல்ல. அந்த மாரி தான் பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம ட்ரை பண்ணதில்ல. வெயிட் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். மெயினா இந்த கடையில பார்த்தீங்கன்னா, டைனிங் இருக்காது. நீங்க கொஞ்சம் நின்னுட்டு சாப்பிடுற மாரி தான் இருக்கும். நின்னுட்டு சாப்பிடுற அளவு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா, எல்லா இதுலயுமே இருக்கிற மாரி ஒரு ஆவரேஜ் தான். நல்லாருக்கும். ஓரளவு நல்லா இருக்குமே தவிர, மோசம்னு சொல்ல முடியாது. குவான்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய வைப்பாங்க. ஒரு முட்டை, ஒரு 4, 5 பீசஸ் வைப்பாங்க. பிரியாணி ரைஸும் நல்லா குக் ஆயிருக்கும். ஆனா பெஸ்ட்டுன்னு சொல்லி தேடி சாப்பிடுற அளவு பெஸ்ட்டான்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல நிச்சயமா. ஒரு ஆவரேஜான பிரியாணி நல்லா இருக்கணும். குடுத்த காசுக்கு ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரியாணி கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். அப்புறம் மெயினா ஒரு பிரியாணி வாங்கினீங்கன்னா, ஒரு ஆள் கண்டிப்பா சாப்பிட முடியாது. 2 பேரா சாப்பிடுற மாரி இருந்தா, கண்டிப்பா நிச்சயமா சாப்பிடலாம். அந்த அளவு தான் ரைஸ் வைப்பாங்க. அதனால ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டுட்டு, வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா கேட்டீங்கன்னா தரமாட்டாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா தால்ச்சா, ஆனியன் இந்த மாரி கேட்டீங்கன்னா தரமாட்டாங்க. ஒன்ஸ் தந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். மெயினா இன்னொன்னு என்னன்னா, வாட்டர் பாட்டில் நீங்க வாங்கிட்டு போறது பெட்டர் உங்களுக்கு. ஏன்னா வாட்டர் பாட்டில் கண்டிப்பா அங்க இல்ல. பக்கத்து கடையிலுமே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. ஒன்லி ஜூஸ் ஐட்டம்ஸ் மட்டும் தான் இருக்கும். இல்லைன்னா எங்கள மாரி வாட்டர் பாட்டில் இல்லாம ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிடுறதுக்கு நிலைமையாக்கி ஆளாயிடுவீங்க. 2 பேராலயும் எங்களாட்டயும் இந்த பிரியாணி சாப்பிட முடியல.